பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆமேன். யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள்னு பார்த்தா, மேலே சொல்லியிருக்கிற காரியங்கள் யார் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை, அவங்க எல்லாருக்கும் தீர்ப்பு என்னது தான் கிடைக்குமா? நரகம் தான் கிடைக்குமா? அக்கினி கடல் தான் கிடைக்குமா? நம்ம நினைக்கலாம், நான் நீதிமானாக இருக்கிறேன், பரிசுத்தவானாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் சொல்கிறது. முதல்ல உள்ள 2 காரியங்களை பாருங்களேன். நம்ம கீழே உள்ளது கூட நம்மளாம் விபச்சாரர் இல்லை, நம்ம யாரையும் கொலை பண்ணலை, நம்ம விக்கிரகத்தை ஆராதிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், பொய்யர், இந்த 3 காரியங்களும் கட்டாயமாக நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கும். பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோம்? எதுக்குன்னே தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம், ஒவ்வொரு மனுஷங்களை குறித்து பயப்படுறோம். பாவத்தை குறித்து மட்டும்தான் நம்ம பயப்படணும். ஆண்டவருக்கு நேராக அந்த பயத்தை வச்சு நம்மளை ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, பாவம் செஞ்சால் ஆண்டவர் பார்த்துட்ருக்காருங்கிற பயம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணுமே தவிர மற்ற எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு நோயை குறித்து பயப்படுதோம். லேசாக காய்ச்சல் தலைவலி வந்த உடனே அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு யோசிக்கிறோம். கொஞ்சம் வயிற்றில் ஒரு வலி வந்த உடனே கேன்சராக இருக்குமோங்கிற வரைக்கும் யோசிக்கிறோம். இது பயம். இந்த பயம் இருந்தாலும் நம்ம எதுக்கு தான் பங்காளிகளாம்? நரகத்துக்கு. அதே போல் அவிசுவாசிகள், ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு வசனம் சொல்லுது. நம்ம விசுவாசிக்கலைன்னா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவிசுவாசிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம எதுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம்? எரிநரகத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். அதே போல் பொய்யெலாம் சாதாரணமாக நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் ஒரு பொய்யா, இதெல்லாம் ஒரு தப்பா, நான் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் சின்ன பொய் பெரிய பொய், சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. பொய் தான். நீங்கள் லேட்டாக பொய்யா ஒரு காரணம் சொல்லி இதனால தான் நான் லேட்டுன்னு சொன்னால் கூட அதுவும் என்னது தான்? பொய் தான். அதுக்கு என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அப்போ நம்ம லிஸ்ட்டில் எவ்வளோ பாவம் பெருகி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த 3 காரியங்களும் நம்மக்கிட்ட கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கே அதை விட்டு விளைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க, ஆண்டவர் தருவார். அதே போல் இதை ஞாபகமாக வச்சு இதை விட்டு விலகி ஆண்டவருக்குள்ளே நிலச்சி நின்று பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாகும். காட் பிளஸ் யூ.